நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். இந்தியாவோட பாதுகாப்பில் ஒரு மிகப்பெரிய மைல்கல் எட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து வெறும் 25லேருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இந்திய விமானப்படையோடைய ஒரு புதிய பேஸ் அமைக்க போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த துருக்கி ஆகட்டும், இல்லை பாகிஸ்தான் ஆகட்டும், இல்லை சீனா ஆகட்டும், எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணால் கூட நீங்கள் வாங்க, நாங்கள் ரெடியாக இருக்கோம், உங்கள் வாசலில் நிற்போம் அப்படின்ற மாதிரி இந்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை கொடுத்துருக்குன்னு தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு பவர்ஃபுல்லான அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். விஷயம் என்ன அப்படின்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீகங்கா நகர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் சத்துஷ்கர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த பேஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறோம். இது FCAB பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. FCAB அப்படின்னா இந்த ஃபார்வர்டு கம்போசிட் ஏவியேஷன் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபார்வர்டு கம்போசிட் ஏவியேஷன் பேஸ் அப்படின்னா இது ஒரு நார்மல் ஏர் பேஸ் கிடையாது. இதில் ஒரு கூட்டு ஆயுதங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்கிறோம். அதாவது வெறும் ஃபைட்டர் ஜெட் மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டர்ஸ் இருக்கும், ஃபைட்டர் ஹெலிகாப்டர்ஸ் இருக்கும், அது இல்லாமல் ட்ரோன்ஸ் இருக்கும், சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ் இருக்கும், அது போக இந்த சரக்கு விமானங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான வான்வழி தாக்குதலுக்கான ஆயுதங்கள்லாம் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறது தான் இந்த காம்போசிட் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இங்கே அமைய போகுதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு பேசப்படுது. இது வரைக்கும் நமக்கு அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா பத்திண்டா அப்படின்ற ஒரு ஏர்பேஸ் தான் பக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் அது பார்டர்ல இருந்து 80 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வர இந்த சத்துல்ஷ்கர் ஏர்பேஸ் 25 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு போர் விமானம் இங்கேருந்து கிளம்பிச்சு அப்படின்னா அடுத்த 2 நிமிஷத்துல பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ள போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நவம்பர் 30, 2025 அன்னைக்கு நம்முடைய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி ஒரு அதிரடி அறிக்கை விட்டிருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர் இப்போதைக்கு நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம், அதாவது பாஸ் பண்ணி தான் வச்சிருக்கோமே தவிர அது இன்னும் ஃபுல்லாக நாங்கள் ஸ்டாப்லாம் பண்ணலை, அது எப்போ வேணாலும் நாங்கள் திருப்பி ஆக்டிவேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை விட்டுருந்தாரு. அதாவது பாகிஸ்தான் மறுபடியும் ஏதாவது வால் ஆட்டுச்சு அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த புது ஏர்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஆஃப் ஆப்ரேஷன் சிந்தூருக்கான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த ஏர்பேஸ் கட்டுறதுக்கு அரசாங்கம் நிலம் கேட்டப்போ அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. ஜோத்பூர் ஹைகோர்ட் நீதிபதி டாக்டர் துபிர் பாட்டி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, அதாவது விவசாயிகள் போட்ட எல்லா மனுவுமே அவர் தள்ளுபடி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது தனிநபரோட கஷ்டத்தை விட நாட்டினுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லையில் ராணுவத்தளம் அமைப்பதற்கு எந்த சமரசமும் நம்ம இங்கே செஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாரு அப்படின்னு பார்க்குறோம். 132 ஹெக்டேர் நிலத்தில் இந்த ஏர்பேஸ் அமையறதுக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு பழைய ஏர்பேஸ் ஏர்பேஸ்னா அது ஒரு ஸ்ட்ரிப்னு சொல்கிறாங்க. அந்த ஏர்பேஸை இப்போ புதிய நவீன ஒரு போர்த்தலமாக நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த ஏர்பேஸோட துல்லியமான மொத்த பட்ஜெட் இன்னும் அதிகாரப்பூர்வமாக யாரும் அறிவிக்கல. ஆனால் ஆரம்ப தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 132 ஹெக்டேர் நிலம் வாங்கப்பட்டிருக்கு. இதில் 130 ஹெக்டேர் நிலம் தனியார்களோடது. இதனால இந்த நிலத்துக்கு நஷ்டீடு நம்ம கொடுக்கணும். நிலம் வாங்கும்போது செலவு அதிகமாக ஆகும். இதெல்லாம் கோடியில் தாண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலாக ஒரு நவீன ஏர்பேஸ், அதாவது இந்த FCAB அதாவது சொன்னோம் இல்லையா, இந்த கம்போசிட் ஏவியேஷன் பேஸ்லாம் அமைக்கிறதுக்கு சுமார் 1000 கோடியிலேருந்து 2000 கோடி வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இதில் ரன்வே, ஏர்கிராஃப்ட் ஹேங்கர்ஸ், ரேடார் சிஸ்டம் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் நம்ம அந்த ஏர்பேஸுடைய டிஃபென்ஸுக்காக யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஏர்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாகிஸ்தானுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்க்கணும். இப்போ தான் விஷயத்துக்கே நம்ம வரோம். இந்த ஏர்பேஸ் மூலமாக இந்தியாவால் பாகிஸ்தானோட முக்கிய 4 ஏர்பேஸில் ஈஸியாக டார்கெட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஜொகோபாத், இதுதான் பாகிஸ்தானோட மிக முக்கியமான தளம் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே தான் அமெரிக்காவினுடைய F-16 விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. சமீப காலமாக சீனா இங்கே தனது ட்ரோன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த உதவி பண்ணி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சத்துஷ்கர் தளத்திலிருந்து இந்தியா மிக எளிதாக இந்த இடத்த கண்காணிக்க முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்தது போலாரி. இந்த போலாரி பார்த்தீங்கன்னாக்கா சவுதி அரேபியாவோட நிதியுதவியோட பாகிஸ்தானை சமீபத்தில் கட்டி முடிச்ச ஒரு நவீன ஏர்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. தெற்கு பகுதியில் இந்தியாவோட ஆதிக்கத்தை குறைக்கிறது இவங்க இதை கட்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ இந்த ராஜஸ்தான் பார்டர்ல இந்தியா இந்த புது ஏர்பேஸை கொண்டு வர்றதுனால போலார்ல இருந்து கிளம்பக்கூடிய இந்த பாகிஸ்தானோட விமானங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இந்த ஏர்பேஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இங்கே நம்ம உங்களுக்கு ஒரு செக் வச்சிருக்கோம். அடுத்த ஏர்பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஹீம் யார் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏர்பேஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்திய எல்லைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடம்
இடம் பார்க்குறோம். இங்கே பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய ஒரு பெரிய லாஜிஸ்டிக்கல் ஹப்பே இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. சீனா பாகிஸ்தானுடைய இந்த செப்பக்கம் சொல்லக்கூடிய அந்த எக்கனாமிக் காரிடர் இருக்கு இல்லையா, ஸோ இதனுடைய பாதுகாப்புக்கு இந்த ஏர்பேஸ் வந்து ரொம்ப முக்கியமாக செயல்படுது அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தான் தன்னுடைய பீரங்கி படைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக நகர்த்துறதுக்கு இந்த ஏர்பஸ் மூலியமாக தான் வந்து அவங்க நகர்வு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால 24/7 வந்து இந்த ஏர்பஸ் நம்ம கண்காணிக்கிறது மூலயமா அவங்களுடைய மூவ்மெண்ட் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சகோதர விமானத்தளம் இது வந்து பாகிஸ்தான் விமானப்படையினுடைய ஒரு ஹார்ட் அப்படின்னு சொல்றாங்க. சீனாவோட சேர்ந்து தயாரிக்கப்படக்கூடிய இந்த JF-17 விமானங்கள்லாம் இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து அதிகமாக இவங்க ஹேங் பண்ணி வச்சிருப்பாங்க சொல்லப்படுது. சத்தீஸ்கர் தளத்துல இருந்து கிளம்பக்கூடிய இந்திய விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நேரத்திலே இந்த ஏர்பேஸோடைய ரேடார் சிஸ்டத்துக்குள்ளே போயிடும் சொல்றது. அப்போ குயிக்காக வந்து நம்ம இந்த ஏர்பஸை சென்றடைஞ்சிட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இங்கே சொல்றாங்க. அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஏர்பஸ்லாம் தாண்டி பாகல்பூர் ராணுவ மையம் வந்து இதுக்குள்ளே வந்துடுது அப்படின்னு பார்க்குறோம். இது பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய 31st காப்ஸினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய எல்லைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இந்த ராணுவ மையத்தில் வந்து நடக்கும் ஒவ்வொரு அசையும் வந்து நம்ம ஈஸியாக இதுலேருந்து இந்த FCABலேருந்து நம்ம மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கேருந்து இயக்கப்படக்கூடிய ஸ்பை ட்ரோன்ஸ் ஈஸியாக அங்கே நடக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 5 ஏரியாவும் வந்து இந்த ஒரு ஏர்பேஸ் வந்து கவர் பண்ணிடும் அப்படின்னு பார்க்கப்படுது. இது ஏன் இவ்வளோ குயிக்காக இந்த ஏர்பேஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ இந்தியா வந்து 9 முக்கியமான பயங்கரவாத லான்ச் பேடுகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போய் தரமட்டமாகணும் அப்படின்றதாலுமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த POKல பகுதியில் இருந்த முகாம்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல்ப் மற்றும் ஹேமர் ஏவுகணையை வந்து நம்ம அனுப்பி வந்து தாக்குதல் நடத்துகிறோம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரஹீம் யார்கான் ஏர்பேஸ் மற்றும் வந்து இந்த பாகல்பூர் ஏர்பேஸ் இது ரெண்டுமே வந்து பார்டர் பக்கத்தில் தான் இருந்துச்சு. இந்த பார்டர் பக்கத்தில் இருந்த இந்த ஏர்பேஸை விட்டுட்டு சில ரகசியமான பயங்கரவாத கூடங்கள் மேலே தான் நம்ம வந்து தாக்குதல் நடத்தணும். ஆனால் இங்கே இருக்கிற ஏர்பேஸை நம்ம தொடலை அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஏன் இந்த ஏர்பேஸ்லாம் வந்து தப்பிச்சுது ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஜவாபாத் அப்புறம் வந்து சர்கோதா மற்றும் இந்த போலாரி போன்ற இடங்கள் வந்து பாகிஸ்தானோட அதிகாரப்பூர்வமான ராணுவ தளங்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆர்மி பேஸ் மேலாம் தாக்குதல் நடத்தலை. முதல்ல தாக்குதல் நடத்தும்போது ஒருவேளை இந்தியா இந்த இடங்கள் மேலே குண்டு வீசி இருந்துச்சு அப்படின்னாக்கா அது ஒரு ஃபுல் ஸ்கேல் வாருக்கு வந்து வழிவகுத்திருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்தியா அப்போ என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த பேஸ்களில் இருந்த பாகிஸ்தான் விமானங்களுக்கு கிளம்பாமல் இருக்கிறதுக்கு நம்மளோட S-400 சிஸ்டம் மூலமா அவங்களுக்கு ஒரு லாக்கப் பண்ணி வச்சிருந்தோம் சொல்றது. அதாவது S-400 ஃபுல்லாக வந்துட்டு ஆக்டிவேட்ல இருந்ததுனால அவங்க எந்திரிச்சாலே வந்து ரேடார் லாக் வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம வச்சுட்டோம். அதனால அவங்க வந்து அங்கேருந்து பறக்கிறதுக்கே வந்து தயங்கினாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னா நாங்கள் சுட்டு வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை நிலையில தான் வந்து நம்ம அவங்கள முடக்கி வச்சோம் பார்க்கப்படுது. ஸோ இந்த ஏர்பேஸ் எல்லாமே அந்த நேரத்தில் வந்து டம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ட்ரோன் மூலிமா நம்மளுடைய ராஜஸ்தான் பார்டரில் சில ஊடுருவல் வந்து அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நமக்கு பார்டருக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஏர்பேஸ் கிடையாது. இப்போ வந்திருக்கிற ஏர்பேஸ் மாதிரி நம்ம கிட்ட பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை பார்த்தீங்கன்னா இனிமே ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 நடந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம பேசுகிற அந்த 5 பாகிஸ்தான் பேஸ்களையும் வந்து அடுத்த 5 நிமிஷத்தில் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த சத்தீஸ்கர் ஏர்பேஸ் வந்து அதில் ஒரு முக்கியமான வேலையை செய்யும் அப்படின்னு பார்க்கப்படுது. போன முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் 1ல் வந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வேலியை மட்டும்தான் நம்ம வந்து தட்டிட்டு வந்தோம் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இப்போ சத்தீஸ்கர் ஏர்பேஸ் மூலமா அவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிறோம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா வெறும் 25-40 கிலோமீட்டர் தான். இனிமேல் சத்தம் போட்டால் வேலி இல்லை வீட்டையே காலி பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை தான் நம்ம வந்து இந்தியா இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, நீங்கள் உடனே நினைக்கலாம் என்னடா நீ இப்படி சொல்கிற, அப்போ வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து ஹேங்கர் மேலே பாம்பு போட்டாங்க, ரன்வேஸ் மேலெல்லாம் பண்ணாங்க, எல்லா பாம்பு வெடிச்சுது, நம்ம F-16 அழிச்சோம் அப்படி இப்படின்னு நம்ம சொன்னோமே, அதெல்லாம் உண்மை இல்லையா அப்படிங்கிற கண்டிப்பாக அதெல்லாமே உண்மை. நம்ம வந்து பயங்கரமாக அவங்களை ஹிட் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்கே பண்ணியிருக்கோம் பார்த்தோன்னா இந்த ஏர்பேஸில் பண்ணலாம் அப்படின்னு தான் உண்மை. ஏன் அப்படின்னா நம்ம ஹிட் பண்ணது வந்து முஷாரஃபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏர் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கு இல்லையா, POK இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ரன்வே தான் வந்து இந்தியா முதல்ல குறி வச்சது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பயங்கரவாதிக்கு தேவையான ஆயுதங்கள் மட்டும் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பேஸில் தான் இவங்க ஹெலிகாப்டர் மூலமாக வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்தியாவுடைய ஸ்பைஸ் 200 குண்டுகள் மற்றும் பிரம்மோஸ் ஏவுகணைலாம் வந்து இந்த ரன்வே வந்து சிதைச்சிச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட் வந்து பல வாரங்களுக்கு வந்து முடங்கி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது. எந்த ஹேங்கர்ஸை நம்ம தாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவல்கோட்டோடைய ஒரு ஹேங்கர்ஸை தான் நம்ம தாக்கியிருக்கோம்னு சொல்லப்படுது. இது எங்கே இருக்குன்னா நம்மளுடைய பார்டருக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவம் சில ரகசிய ஹேங்கரில் வச்சு அதில் வந்து விமானங்களை நிறுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய விமானப்படை என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய இந்த ஸ்கேல்ப் ஏவுகணை மூலிமா அந்த 2 ஹேங்கர்களையும் துல்லியமாக தாக்கி அழிச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த ஹேங்கருக்குள்ளே இருந்த பாகிஸ்தானுடைய UAV மற்றும் F-16 வந்து பார்த்தீங்கன்னா சேதம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறோம்.
அதுக்கப்புறம் சில ஹெலிகாப்டர்லாம் வந்து சுக்குநூறாக உடஞ்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வந்து சொன்னாங்க. நாம வந்து இந்த முறை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட சட்டையெல்லாம் கிழிக்கல, ஆனால் அவங்க பாக்கெட்டில் இருந்த எல்லா ஆயுதங்களையும் வந்து பிடுங்கிட்டோம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இந்த ஓடுதளத்தில் நம்ம ஓட்டம் போட்டதுனால பாகிஸ்தானோட விமானங்கள் வந்து டாக்ஸி கூட பண்ண முடியாமல் அங்கேயே வந்து நின்றுச்சு அப்படின்றது தான் இந்தியாவோட மாஸ் வெற்றி அப்படின்னு பார்க்குறோம். பாகிஸ்தானோட வான்வழி பாதுகாப்பை சுக்குநூறாக உடைக்கிறதுக்கு இந்த புது ஃபார்வர்ட் பேஸ் வந்து இந்தியாவுக்கு ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லப்படுது. இதை நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா, பாகிஸ்தானுக்கு ஒரு பிக் மெசேஜ் வந்து இந்தியா கொடுத்துருக்கு. அதாவது இந்தியா வந்து பழைய இந்தியாலாம் கிடையாது. நீ எவ்வளோதான் அடித்தாலும் நாங்கள் அமைதியாக போகிற அளவுக்குலாம் இப்போ கிடையாது. உன் வாசல்லே வந்து நிற்போம். நீ ஏதாவது பிரச்சனை பண்ணனா உனக்கு தர்மடி உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயம் நமக்கு வந்திருக்கு. ரெண்டாவது, இந்த புது பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2026 வந்து ஆப்பரேஷனைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 1 இயர் தான். 1 இயரில் வந்து இது வந்து குயிக்காக முடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இதுக்கப்புறம் அந்த ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய பார்டர்கள் வந்து ஃபுல் செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு தகவல் நம்ம கொடுத்துருக்கோம். இது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பயத்தை வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஓகே, நான் இந்த வீடியோவில் வந்து நம்ம புதுசாக கட்ட போகிற இந்த ராஜஸ்தானில் வர இருக்கக்கூடிய புதிய ஏர்பேஸ் பற்றின விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக விளக்கியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை வந்து தெரிவிங்க. இன்னும் அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய் ஹிந்த்.